வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ சேனல். நம்ம இளைய தளபதி விஜய் எவ்வளோ ரிஸ்கான ஸ்டண்ட்லாம் செஞ்சிருக்காருன்னு இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டே செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்க செய்ய முன் வந்தாலும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்களும் விட மாட்டாங்க ஸ்டண்ட் செய்ய. ஏன் ப்ரொடியூசர் விட மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் சீன் செய்யும் போது ஹீரோக்கு எதாவது அடிபட்டுருக்குன்னா படம் அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடும். அதனால ப்ரொடியூசர் யாருமே ஹீரோவை ஸ்டண்ட் பண்ண விட மாட்டாங்க. அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு ஸ்டண்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் பொதுவாக மேக்ஸிமம் ஸ்டண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய், அதுக்கப்புறம் சூர்யா, இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். இப்போ நம்ம இளைய தளபதி விஜயோட ரியல் ஸ்டண்ட் குஷி படத்தில் இளைய தளபதி விஜய் வந்து 200 அடி பாலத்து மேலே வந்துட்டு காலில் ரோப் கட்டி குதிக்கிற சீன். இது ரொம்பவே பெரிய ரிஸ்கான ஸ்டண்ட் தான். ஆனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டாரு நம்ம இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் பத்ரி படத்தில் பாக்ஸிங்க்கு ட்ரைன் பண்ணும்போது அவர் கையில் காரை ஏற்றுவாங்க. இதுவும் ஒரு ரொம்ப ரிஸ்கான ஸ்டண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலாயுதம் படத்தில் வந்துட்டு ஒரு பாலத்து மேலே வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனை இளைய தளபதி விஜய் வந்து உண்மையாக பண்ணியிருக்காரு. துப்பாக்கி படத்தில் வந்து இளைய தளபதி விஜய் வந்து 2 ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வெடிக்கும் போது வில்லனை சேஸ் பண்ணிட்டு போகும்போது காரில் மேலே வந்து குதிப்பார். அது ஒரு ரியல் ஸ்டண்ட்டு. போலீஸ் மேலே சுட்டு மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிப்பார். அதுவும் ஒரு ரியல் ஸ்டண்ட்டு தான். பெரிய படத்தில் இளைய தளபதி விஜய் வந்து 90 அடி பாலத்தில் மேலேருந்து கீழே குதிப்பார். அதுவும் ஒரு ரியல் ஸ்டண்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.